ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் ஹராஸ் vlogger. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிமாலயனோட ஹேண்டில் பார் வந்து லைக் பெண்ட் ஆகிடுச்சு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, சும்மா நிப்பாட்டி வச்சுருந்த வண்டியில் வந்து ஒரு ஆட்டோக்கார் வந்து மோதி இந்த வண்டி ஹிமாலயனுக்கு இந்த கீழே விழுந்து ஹேண்டில் பார் மட்டும் கொஞ்சம் ரைசபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹேண்டில் பார் இஷ்யூ ஹிமாலயனில் மேட் ஃபார் ஆஃப் ரோட். ஸோ கீழே விழுந்து அது அடிக்கடி ஹேண்டில் பார் இந்த மாதிரி டென்ட் ஆகிறதோ பெண்ட் ஆகிறதோ யூஸ்வலாக நடக்கும். அதை வந்து நம்மளே எப்படி டூ இட் யுவர் செல்ஃப் டிஐஒயாக நம்ம எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து எய்தர் நீங்கள் லைக் ஷோரூம் மூலியமாகவே கேட்டு வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா ஆஃப்டர் மார்க்கெட் வந்து புதுப்பேட்லேயோ இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு பைக் அதாவது ஜென்யூன் பார்ட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எம்ஆர்பி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 630 rupees போட்டிருக்காங்க. அண்ட் தி கஸ்டமர் கோடு 6485. ஸோ நான் வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கினா எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடச்சிது. ஸோ ஐ யூஸ் டு இட். ஸோ இதுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லைக் ஹேண்டில் பார், அதுக்கப்புறம் ரெக்குவயர்ட் டூல்ஸ் லைக் 8 mm ஸ்பேனர், லைக் along with 8 mm T spanner, along with 10 mm T spanner and the Allen key along with the screwdriver. Allen key வச்சு we should remove this side Allen key இது. ஸோ இது என்ன சைஸுன்னு சொல்லி எனக்கு தெரியல. 6 mm got it. ஸோ 6 mm Allen key வச்சு நீங்கள் அழகாக அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கேர்ஃபுல்லாக கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். the same way அந்த சைடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஆக்சிலேட்டர் கேபிளையும் இந்த ஃபுல் செட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு we gonna யூஸ் ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஒன்று இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ கழட்டும் போது சேஃபாக கழட்டுங்க. அதே மாதிரி பார்த்துக்குவோம் எனக்கு எப்படி திருப்பி ஃபிட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே கிளியராக பார்த்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு செட்டை அப்படியே விட்டுடலாம். சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும். கழட்டும் போது சேஃபாக கழட்டுங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பார்ட் மிஸ் ஆனால் கூட திருப்பி அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பேஸர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸரை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோம். இந்த ஸ்பேஸர்லாம் இங்கே வரும், ஹோல்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்பேஸர்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோம் பத்திரமா. இப்போது இது அழகாக வந்துடும் வெளியே. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் வந்து இந்த செட்டை கழட்டணும். அதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 mm ஸ்பேனர் இல்லைனா டீ ஸ்பேனர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லைக் டீ ஸ்பேனர் வந்தால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஸ்பேனர்னால் இந்த இடத்துல போய் உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியாது. டீ ஸ்பேனர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டீ ஸ்பேனர் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸாக ரிமூவ் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஃபுல்லாக ஒரு சைடு கழட்டிடாதீங்க. அவ்வளோதான். இதுவும் கேர்ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 mm
டீ ஸ்க்ரூ டிரைவர் தேவை. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், கடைசியாக கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளகின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளகினை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேம் இந்த சைடு ஒன்று வரும் வருதுங்களா. ஸோ இந்த இது ப்ளகின் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டு இது கழட்டியாச்சு. இப்போ வந்து திருப்பி அந்த அலைன் கீ எடுத்தோம்ல, இந்த 6mm அலைன் கீ. ஸோ அதே 6mm அலைன் கீ வச்சு இப்போ தான் நம்ம கடைசியில் எல்லாமே ஆல்மோஸ்ட் லூஸ் ஒன்று பண்ணிட்டோம், கழட்டியாச்சு. இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணணும் ஃபுல்லாக. இருக்குது. ஸோ இது கழட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் இது. ஸோ ஈவனாக கழட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம லாஸ்ட்டாக வந்து எல்லா போல்டையும் நம்ம லூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை எடுத்துடலாம். சைமல்டேனியஸாக எடுத்துகிட்டு கையில் எடுத்துருங்க. எடுத்தோடனே இந்த பார்ட் வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ அது கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப் பார்த்திங்கன்னா தனியாக வந்துடும். வந்து ஃபஸ்ட்டு கழட்டிக்கோங்க. நம்ம ப்ளெயினாக வச்சுருந்தோம் லைக் ஒரு எல்லா பார்ட்டும் கழட்டிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம ஃபுல்லாக இந்த அசம்பிளியே கழட்டாமல் லைட்டாக லூசன் பண்ணி வெளியே எடுக்கிற அளவுக்கு நம்ம லூசன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பெண்ட் ஆன பார். பழசு வச்சுட்டு புதுசு எடுக்கேன். புதுசு எடுக்கும் போது இப்போ நம்ம அப்படியே அது ரிமூவ் பண்ணது எல்லாமே இப்போ நம்ம திருப்பி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை மவுண்ட் பண்ணக்கப்புறம் நம்ம ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கப்பை வந்து நம்ம மாட்டிக்கிறோம். மாட்டிக்கலாம். ஸோ வெயிட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸு கொடுக்க மறந்துட்டேன். ஸோ பிஃபோர் வந்து நீங்கள் அதை மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லூப் பண்ணிக்கோங்க. லைக் உங்கள் WD-40 இருக்கட்டும், இல்லையா செயின் லூபாக இருக்கட்டும், இல்லைனா சம் ஆன்டி ரஸ்ட் ஸ்ப்ரேயாக இருக்கட்டும், லைக் ஏதாச்சும் ஒரு லூபிங் ஆயிலோ சம்திங் சம் சார்ட் ஆஃப் லிக்விட் வச்சு நீங்கள் லூப் பண்ணிக்கோங்க அந்த த்ரெட்டை. ஏன்னா நீங்கள் நம்ம பெர்மனெண்ட்டாக போட்டிருக்கோம் இல்லையா, ரஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல லூப் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். நான் வந்து செயின் லூப் ராயல் என்ஃபீல்டோட செயின் லூப்பே நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக மாட்டலாம். அதே மாதிரி மாட்டும் போது நான் சொன்ன மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இருக்கிறது கார்னராக இருக்கணும். அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிறதுக்கும் லைட்டாக கார்னராக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாட்டிக்கலாம். இப்போ த்ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கையிலே வந்து நம்ம இனிஷியலாக த்ரெட் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் ஹேண்ட்லேயே நீங்கள் த்ரெட் ஏற்றினக்கப்புறம் லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி நம்ம இந்த த்ராட்டில் இந்த கிரிப்ஸ்லாம் உள்ளே மாட்டும் போது அது ஷேக்கபிளாக இருக்கக்கூடாது. லைக் ஹேண்டில் பார் ஆடிட்டே இருந்தால் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது லைட்டாக சும்மா டைட் பேசிக்காக லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று, அங்கே கீழேனா இங்கே மேலே. அதுக்கப்புறம் துணி வச்சு கிளாத்தை வச்சு தொடச்சிக்கோங்க. இந்த ரஸ்டி மெட்டீரியல்லாம் இருக்குது ஃபுல்லாக. அதை தொடச்சிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பார்ட்டை வந்து நம்ம மாட்டிக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம கழட்டி வச்சது அப்படியே அட்ஜஸ்டபர் அது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு இந்த ஹோல்ஸில் வந்து இங்கே ஒரு த்ரெட்டு வருது இல்லையா, லைக் இந்த ஒரு நாப் மாதிரி, அது வந்து அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம மாட்டுற மாதிரி மவுண்ட் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். லைக் ஒரு ஸ்மால் கரெக்ஷன், இந்த ஸ்பேஸ் வந்து இங்கே வராது,
இந்த இடத்துல வந்து லாக் இங்கே ஆகிற மாதிரி லாக் ஆகி ஸோ இந்த இடத்துல அதை மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மேலே வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா த்ரெட் இன் பண்ணால் கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லாக் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம த்ரெட்டை மட்டும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஏற்றுற மாதிரி வரும். ஸோ பேசிக்காக டைட் வச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஷார்ட்டர் ஒன், பேக்கில் பார்த்திங்கன்னா லாங்கர் ஒன். பேக்கில் வந்து இங்கே வரும். ஸோ இங்கே தான் நம்ம கழட்டணும். ஸோ அதை மாற்றிக்கிறோம். ஸோ லூப் வந்து இதில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா லூப் அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே த்ரெட் டைப் தானே. ஸோ கழட்டி மாட்டும் போது அந்த கொஞ்சம் அந்த லூஸ்னஸ்க்கும் அந்த ரஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ரிசால்வ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு. ஸோ ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இப்போ சேம் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கும் நம்ம போகிறோம். ஸோ சேம் வே வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே தான். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அசம்பிளியை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்கலாம். ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளியை வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். அந்த மிரர் அதோடு சேர்த்து அந்த பிரேக் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக டைட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் த்ராட்டிலுக்கு போகலாம். ஸோ இப்போது ரைட் ஹேண்ட் சைட் அசம்பிளியை மாட்டுறதுக்கு சேம் அதே மாதிரி இந்த த்ரெட்டை வந்து நம்ம லூப் பண்ணிக்கிறது பெட்டர். லூப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸோ அது எல்லாமே கையில் வச்சுக்கோங்க டூல்ஸாக. ஒன்ஸ் அதை நீங்கள் ஃபிட் பண்ணும்போது லைட்டாக நீங்கள் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு சேம் இங்கே ஒரு த்ரெட் இருக்குல்ல, இது வந்து மேலே மாட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த த்ராட்டல் கேபிளை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து இதை ப்ளேஸ் பண்ணணும். உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைக் இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் அதை மாட்டிட்டு ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க உள்ளே. தென் லாக் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும். இப்போ வந்து இது வந்து மேலே கவர் ஆகிறதுனால எந்த நீங்கள் மாட்டும் போது லைக் எந்த கேபிளையும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஸோ அந்த லாக் வந்து கரெக்டாக அந்த மவுண்ட் ஆகணும். இன்பிட்வீனில் வந்து எந்த கேபிளும் ஒயருமே மேலே வந்து அழுத்திடக்கூடாது. ஸோ அது டேமேஜ் ஆகிரும். ஸோ அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து செட் பண்ணிக்கணும். இப்போ அவ்வளோதான். கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து த்ரெட்டை போடணும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்மால் ஒன், பேக்கில் வந்து லாங்கோ ஒன். பேக்கில் வந்து லாங்கோ ஒன். தென் டைட்டன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக, உங்கள் ஃபுல் வெயிட் கொடுத்து. தட்ஸ் இட். இப்போ இதுவுமே லாக் ஆகிடுச்சு. சேம் அதே மாதிரி அதுவுமே லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய ஹேண்ட் க்ரிப்பும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு இந்த ஸ்மால் ஆங்கிளையும் நம்ம மாற்றிக்கிறோம். சேம் அதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். லூப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை மாட்டுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நீங்கள் லைக் ஃபெவி பாண்டோ இல்லைனா அந்த ரப்பர் வந்து ஸ்டிக்கபிளாக இருக்கக்கூடிய பேஸ்ட்டை போட்டுட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் அதை மவுண்ட் பண்ணலாம். லைக் இதை த்ரெட் பண்ணலாம். நீங்கள் மாட்டும் போது கடைசியாக இந்த எட்ஜில் வந்து இந்த பிளேஸிங் வந்து உங்களுக்கு மட்டமாக உட்கார்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு.
After that we gonna mount this. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பவுலோ அந்த மாதிரி ஏதாவது கப்போ ஒரு பிளேட்டோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் ஃபுல்லாக லூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டலாம். ஆஃப்டர் தட் ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முடிஞ்சிருச்சு. சேம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம பண்ணிக்கிறோம். இனிஷியலாக லூப் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு இதை விட கொஞ்சம் அப்பர் ஸ்டான்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டைட் லூசன் பண்ணிவிட்டு டில்ட் பண்ணிக்கோம். டில்ட் ஃபார்வர்ட், டில்ட் பேக்வேர்ட், அந்த மாதிரி எல்லாம் வேணால் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது. லைக் ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு இந்த மிரர் கார்டாக இருக்கட்டும் அதெல்லாமே நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பட்டன் நம்ம வந்து இனிஷியலாக ரிமூவ் பண்ணோம்ல, அதை வந்து திருப்பி இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இங்கே ஒரு பட்டன் வரும், அதே மாதிரி இந்த ஒரு பட்டன் கார்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கும் இங்கே உட்காந்துருச்சு, அதுவும் அதில் உட்காந்துருச்சு. சிம்பிள். ஸோ that's it for the video guys. See you in another episode. Peace.